ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபி. இன்றைக்கி டே 2க்கு வந்தாச்சு. பாப்பனாலோசியோட டே 2ல் முதல் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி பிட்வீன் மாங்குடி விசஸ் உடப்பம்பட்டி. மாங்குடி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. உடப்பம்பட்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரபு ஸ்ட்ரைக்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் மதுரை. எப்போவுமே யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் விளாடுவாங்க. அவுட் ஃபீல்ட்லேருந்து பவுலர்ஸ்லேருந்து எல்லாருமே யங்ஸ்டர் மட்டும்தான். ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் அபி முதல் பாலே டிஃபனுக்கு போனாங்க. தரையோட கேப்பில் நல்ல ஸ்டாப் கூட சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டேவை நெக்ஸ்ட் ஒன் ஆப் டாக்கிங்லேருந்து வித்தை உட்காத பந்து வச்சு தரையோட கேப்பில் தான் போயிருக்கிறேன். இப்படின்னு பார்ப்பா குயிக்கராகவே இருப்பாங்க ரெண்டு பேரும். ஈஸி 2 நல்ல பேக்கப் யங்ஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் ஆப் டாக்கிங்லேருந்து குயிக்கராக வந்திருக்கு. டாட் பால் பேட்டில் நிற்கிறதுக்கு நினைக்கிறேன். அம்பேர்ஸ் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஏர்லி 5 ஓவரில் ஒரு விக்கெட் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டர் அபி வாட்டா பவுலிங் ஃப்ரம் அபி. நெக்ஸ்ட் ஒன் லோட்டஸ் ஆக்கிங் பண்ணி தரையில் தந்தாங்க. டிஃபனுக்கு போய் நல்ல ஸ்டாப் கூட டேரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஆப் டு ஆக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சும் கூட நல்ல ஸ்டாப். இங்கே கீப்பரை போயிட்டு தாங்க குயிக்கராக பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மோர் இன் திஸ் ஓவர். கட்டிங் போனாங்க குயிக்கராக பிக் கவரில். பவுண்டரிக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம் இருந்திருக்கு. பவுண்டரி லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அபி முதல் ஒரு முடியல ஹுன்பர்னா அடிக்காங்க. ஒரு விக்கெட் இருந்து உடற்பம்பட்டி. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண தேவா யங்ஸ்டர். செகண்ட் ஓவர் ஸ்போர்ட் இந்த மேட்சுக்கு 5 ஓவர் டாஸ் போல் சரியான கனெக்டில் கேப்லாம் போயிடுச்சு. நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். அடுத்த பந்து டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்காங்கன்னு பார்ப்போம். கேப்பில் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் ஒன் பவுன்ஸ்லாம் நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்த காரணத்தினால 2 அந்த பேக்கப். இங்கே டாஸ் பால் குறுக்கு எடுத்துட்டாங்க. சரியான கனெக்ட் இருந்திருக்கு ஸ்கொயர் லெக்கில். ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் 2 ரன் ஓடி இருக்காங்க குயிக்கராகவே. 3 ரன்னுக்கான கால் இருந்திருக்கு. நல்ல கால் நல்ல த்ரோ இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். பேக்கப் மிஸ் பண்ணி இன்னொன்று கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்துடும் நினைக்கிறேன். 2 கூட வரும் வாய்ப்பு இருக்குது. 4 ரன் இது வரைக்கும் ஓடி இருக்காங்க. ஈஸி 4. நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை கட்டுக்கு போனாங்க பாயிண்ட் ரீஜனில். ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் ஒரு மிஸ் ஃபீல்டு 1-2 ரன் பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி கட்டுக்கு போனாங்க. நல்ல டேக்கன் 2 மிஸ் ஃபீல் பண்ணியிருந்தாலும் இந்த தடவை முக்கியமான கேட்சை கரெக்டான நேரத்தில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. விக்கெட் நல்லா அடிக்கிற பிரபு தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. ஹார்லாக் பிரபுனா டாஸ் பவுலிங்க சரியான கனெக்ட் இல்லை. பேட்டில் எஜ்ஜர்ஸ் தான் வந்திருக்கு. அவுட் சைட் வச்சுங்க. சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. யங்ஸ்டர் தேவா இல்லை 18 ரன் அடிக்காங்க. உடப்பம்பட்டி கட்டினா யங்ஸ்டர் ஹரி ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டாப்பர்ஸ் சரியான கனெக்ட் இல்லை. கீப்பர் நல்ல டேக்கன் கூட விக்கெட். முதல் பாலே விக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. இந்த ஓவரை தப்பான பால் பேட்டில் எச் அடிச்சு தான் விக்கெட் ஆயிருக்கு. ஆனாலும் நல்ல ஸ்டார்டிங்க பவுலர் கையிலேருந்து. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து 5 ரூபா பாக்ஸில் தெளிவாக அடிச்சாங்க. செகண்ட் லைனில் டாட் பவுல் 5 ரூபா இன்சைடா சரியான கீப்பர் எடுத்தாங்க. டேரக்டுக்கான சான்ஸ் இருந்திருக்கு. விக்கெட் சான்ஸ் மிஸ் ஆயிருக்கு. சிங்கிள். ஏரி கமிட் ஆகி குறுக்க எடுத்துட்டாங்க. மிடான் ரீஜன்ல சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப் கூட 1 பவுன்ஸில் ஃபீல்டர் லைனில் ரன்னிங் இப்படி 2 கிடச்சிரும் கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் போன காரணத்தினால ஈஸி 2. லாஸ்ட் மோர் 5 தடவை தப்பான பால் கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. சரியான ஷாட் கூட 6 கன்ஃபார்ம் 6 வரம் முதல் 6 கூட போட்டிக்காக மோர் இன் திஸ் ஓவர். ஆப் டு ஆக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு குக்கராக வந்திருக்கு. கம் பேக் இன் ஃப்ரம் தேவா ஹரி சாரி அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. ஹரி அபி அவருக்கான செகண்ட் ஓவர் முதல் பாலே தரையில் தள்ளினாங்க. கேப்பில் அந்த ஸ்டாப் கூட டேரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டாக இருக்கும். நல்ல த்ரோவும் கூட ஈஸி 2 முடியல 27 ஆடி இருக்காங்க உடப்பம்பட்டி. ஆப் டு ஆக்கருக்கான ட்ரை லோட்டாஸ் கனெக்ட் பண்ணி தரையில் தள்ளினாங்க. கேப்பில் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள்லாம் லோப் பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரோ சிங்கிள். ஏரி கமிட்டாகி பெரிய சுத்தலுக்கு போனாங்க. தெளிவாக முன்னாடி குத்துறாங்க. பவுலர் டாட் பால் நினைக்கிறேன். அம்பேர்ஸ் கால் வைட். இந்த தடவை பாடி அட்டாக் டாட் பவுல் வாட்டா பவுலிங். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். சரியான கனெக்ட் இல்லை. நல்ல டேக்கன் விக்கெட். யங்ஸ்டர்ஸ் நிறைந்த டீம். இந்த டீமு நல்ல டீம். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் டீமு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் மாங்குடி. இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே அவங்களோட திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரே காரணம் இந்த கீப்பர் ஸ்பைடி. 5 தடவை லெக் ஸ்டம்பை கிளியராக பதம் பார்த்துருக்கு. ஓப்பன் விட்டு நின்னாங்க. கிளியராக பதம் பார்த்து கொடுத்துருக்காங்க. பவுலிங் இல்லை அபி யங்ஸ்டர் வாட்டர் லைன்லேருந்து திங்க பவுலர் கையிலேருந்து நல்ல மைண்ட் கேம் விளாண்டுருக்காங்க. அபி போகிறதுக்கான வாழ்த்துக்கள்ரா தம்பி.
இது வரைக்கும் போட்ட எல்லா பந்தையும் சேஃபாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அப் டு ஏக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பாடியில் எடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டாங்க. கீப்பரை துரத்திருக்காங்க. ரன்னிங் முடின்னு பார்ப்போம். 2 ரன்னுக்கான கால் இருந்திருக்கு. நல்ல த்ரோ சிங்கிள். லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க யங்ஸ்டர் ராபி. மாடிக்கான நினைக்கிறேன். கேப்பில் போயிருக்கு. ரன்னிங் முடின்னு 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2. 3 ரன்னுக்கான கால் இருந்திருக்கு. 3 ரன் நல்ல காலும் கூட. ரன்னிங் பிட்வீன் விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் 2 ரன் ப்ளஸ் 1 விக்கெட் இந்த பாலுக்கு. ஃபைனல் ஸ்டார்ட்னா விஷ்ணு செகண்ட் ஒன். ஒயிட் ஆக்கிங் லென்த்தில் தெளிவாக பாக்ஸுக்குள்ளே தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அம்பேர் கால் ஒயிட் செகண்ட் ஒன் ட்ரை. இந்த தடவை குத்துலேருந்து நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. கேப்பில் ப்ளேஸ் பண்ணாங்க. நல்ல ஷாப் கூட மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன தப்பு பண்ணாலும் இங்கே 2ஆக மாற்றக்கூடிய எபிலிட்டி எல்லாத்துக்குமே இருக்குது. 3 ரன்னுக்கான கால் இருக்கு. நல்ல த்ரோன்னு பார்த்தா த்ரோவும் மிஸ் ஆகி 3ஆக மாறி இருக்குது. ஈஸி 3. இந்த தடவை அப் டு ஏக்கரில் சரியான கனெக்ட் இருந்திருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ரன்னிங் முடின்னு பார்ப்போம். சிங்கிள் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். இந்த தடவை டப்பாக ஆச்சு மாட்டிருக்காங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட்டான்னு பார்ப்போம். கேப்பில் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் பிட்வீன் தப்பான த்ரோ 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் ப்ளஸ் 1 ரன். லாஸ்ட் மோர் இந்த ஓவர். டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய 2 பந்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அப் டு ஏக்கரில் வித்தை கொடுக்காது பந்துச்சு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ரன் அவுட் சான்ஸ்க்கு இருந்திருக்கும். கண்டிப்பாக டைரக்டட் மிஸ் ஆகி ஓவர் த்ரோவாக மாறி இருக்கு. 1 எக்ஸ்ட்ரா வந்துடும் கண்டிப்பாக. ஈஸி 2. லாஸ்ட் ஒன் மோர். அப் டு ஏக்கிங் லென்த்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு கூட அவுட் சைட் ஆச். கீப்பர் மிஸ் பண்ணி சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. 2 ரன்னுக்கான கால் இருந்திருக்கு. தப்பான த்ரோ. ஈஸி 2. அட்லாஸ்ட் இந்த 2ஓட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. உடப்பம்பட்டி 5 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரசாத் மற்றும் அஜித். ஸ்ட்ரைக்கில் பிரசாத், நான் ஸ்ட்ரைக்கில் அஜித். ஸ்டோப் ஷாட்னா பிரபு. உடப்பம்பட்டி பிரபு. ஸோ முதல் பாலே திருள் பந்து வச்சு கேப்பில் போயிருக்கு. தரையோட தரையா நல்ல ஸ்டாப்போட ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். 2 ரன்னுக்கான கால் இருந்திருக்கு. மிஸ்ஃபீல்ட்னால 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2. இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. மேடா ஃப்ரிஜியனில் சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கையை நோக்கி நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. நல்ல த்ரோ சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்விட்ச் கமிட் ஆகி நின்னாங்க. தெளிவான கனெக்டிவ் இருந்திருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி கன்ஃபார்ம். இங்கே அஜித் பேட்லேருந்து முதல் பவுண்டரி. அகைன் சுவிட்ச் திரும்பினாங்க. அதே டைரக்ஷனில் குவிக்கராகவே போயிருக்கு. இந்த தடவையும் சான்ஸ் ஃபார் 6 நினைக்கிறேன். 6 பேக் டு பேக் ஒரு 6 நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரில் அஜித் வந்து இந்த தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. ஒரு 6 நாளுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் டாட் பால் மோர். இந்த தடவை அப் டு ஏக்கரில் குவிக்கராகவே இருந்திருக்கு. கீப்பர் மிஸ் பண்ணி பைஸில் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. பிரபு இதில் 14 ஆடி இருக்காங்க. இந்த ஒரு விக்கெட் இழக்காம மாங்குடி. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பிரவீன். செகண்ட் ஓவர் பால். இந்த பால் டிஃபெண்டுக்கு போனாங்க. கீப்பர் மிஸ் பண்ணி கண்டிப்பாக பைஸில் கிடைக்கும். நல்ல ஸ்டாப். இங்கே போனால் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் இல்லை ரஞ்சித் சாரி பிரவீன் சொல்லியிருப்பேன். அப் டு நல்ல வித்தை கொடுக்காத பந்து வச்சு சிங்கிள் கால் பண்ணியிருக்காங்க. நல்ல காலும் கூட. சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து. இந்த தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. உடம்ப போட்டு கண்டிப்பாக சிங்கிள் கிடச்சிரும். பேக் டு பேக் சிங்கிள். அப் டு ஏக்கிங்ல வித்தை கொடுக்காத பந்து வச்சு தெளிவாக எடுத்து மட்டும் தான் விட்டாங்க. கிளாசிக்கா பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் லைனில். ஆல்ரெடி 4 ரன்னுக்கான கால் இருந்திருக்கு. ரன்னிங் பிட்வீன் ஈஸி 4. பவுண்டரிஸே போவாங்க. 4 ரன் முழுசாக ஓடி எடுத்திருக்காங்க 2 பேரும். லாஸ்ட் 2 மோர் இந்த ஓவர். தப்பான பால் டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. யூஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக பெரிய ஷாட் எடுத்துக்கலாம். பெரிய ஷாட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி டிஃபெண்டுக்கு போனாங்க. கண்டிப்பாக 2 கிடச்சிரும். தப்பான த்ரோவும் கூட நல்ல பேக் கேப்பரை போனாங்க. ஈஸி 2. அடுத்த பந்து. இந்த தடவை அப் டு ஏக்கரில் தெளிவாக எடுத்தா விட்டாங்க. ஒரு கிண்டுனாங்க. கேப்பில் பிளேஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் நீங்கள் பேட்ஸ்மேன் கையிலேருந்து. சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் டபுளாக கொண்டு வந்துருக்காங்க. இது வரைக்கும் பெரிய ஸ்கோர் முதல் ஓவர்லேயே கொண்டு வந்த காரணத்தால் டிஃபெண்டுக்கே போயிருக்காங்க 2 பேருமே. 2 ஓவர் முடிவில் இதில் 24 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 12க்கு சாரி மீதமுள்ள 18க்கு 21. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா சின்ராஸ். தேர்ட் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே கட்டுக்கு போனாங்க. ஒயிட் லைனை இழுத்து டாட் பாலோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க சின்ராஸ். 5 தடவை பெரிய விஷயத்துக்கு போய் அண்டரில் குவிக்கராக இருந்திருக்கு. டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில். சின்னும் ஐயரி கமிட்டாகி பெரிய விஷயத்துக்கு போனாங்க. கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் அந்த ஸ்டாப் கூட 1 பவுன்ஸில் ரன்னிங் முடின்னு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். 5 தடவை கட்டுக்கு போனாங்க. பாயிண்ட் ரீஜனில் நல்ல கட்டு கூட ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். லாஸ்ட் 2 மோர்.
இந்த தடவை ஷார்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. குயிக்கராக வந்திருக்கு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை உட்லந்தில் தெளிவாக அடிச்சாங்க டாட் பால். பேக் டு பேக் டாட் ஹவுஸோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க சின்ராஸ். ரெண்டு ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனாலும் 3வது ஓவர் கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. சிக்கனமான ஓவராக இருக்கும் இந்த ஓவர். 12க்கு 19. முதல் பாலே ஒயிட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணிங்க நினைக்கிறேன். பட்ஸ் கால் ஒயிட். 12க்கு 18. தெளிவாக கட்டுக்கு போனாங்க. கேப்பில் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். 11க்கு 17. இந்த தடவை உட்லந்தில் தெளிவாக அடிச்சாங்க டாட் பவுல். இல்லை நான் எதிர்பார்க்கல. இங்கேருந்து த்ரோ அடிச்சாங்க. இங்கே வெளியே என்ன கறதுனால விக்கெட். நல்ல ஐடியா இங்கே பிரபு கையிலேருந்து. 10க்கு 17. நெக்ஸ்ட் ஒன். ஏரி கமிட்டாய் பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. டாப் பேட்ச் குத்துனது திரும்பவும் நல்ல ஸ்டாப் கூட. சிங்கிள். 9க்கு 16. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. குறுக்கா குயிக்கராகவே ட்ராவல் ஆயிருக்கு. 6. மீதமுள்ள பந்துக்கு 10 ரன்கள் மட்டும் தான் தேவை. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். தான் சந்தித்த முதல் பந்து 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை பாலா. இந்த மேட்ச் க்ளோஸாக போயிருக்கு. நல்ல மேட்ச் ஆயிருக்கு. முதல் மேட்சே இன்னைக்கு நல்ல மேட்ச். 8க்கு 10. இந்த ஸ்லாட்டுக்கு தான் வந்தாங்க. குறுக்கா குயிக்கராகவே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி. பேக் டு பேக் ஒரு 6-4 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை. அதை விட அவங்க டீம் ஸ்கோரையும் மேலே கொண்டு வந்திருக்காங்க. இனி பாலை விட கம்மியான ஸ்கோர் தான் ஆடணும்னு நினைக்கிறேன். மீதமுள்ள 7க்கு 6 மேட்சை க்ளோஸாக கொண்டு வந்திருக்காங்க. கேப்பில் தான் போகும். இந்த தடவை ரன்னிங் முடின்னு 2 ஓடிடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஸ்டாப் மூட ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டில் 2 கிடச்சிரும். கண்டிப்பாக ஈஸி 2. லாஸ்ட் இந்த ரன்னோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க பிரபு. 6க்கு 4 மேட்ச் ஆன் ப்ரெஷர். முதல் வேலையை ஆப்டா கரல கேப்பில் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் மிஸ் பண்ணி சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. 2 ரன்னும் ஓடிடுவாங்க. கண்டிப்பாக இங்கே ரொம்ப அசால்ட்டாக விளாண்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த 4 ரன்லாம் மேட்ச் ஈஸியாக திரும்பிடும். ஈஸி 2. மீதமுள்ள 5க்கு 2. நெக்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேப்பில் நல்ல பிளேஸ்மெண்ட். அங்கே கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க நினைக்கிறேன். ரன்னிங் பிட்வீன் நல்ல காலும் கூட. இந்த ரன்னோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க மாங்குடி லெவன்ஸ். இங்கே யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு இந்த மேட்சை வின் பண்ண ஒரே காரணம் பாலா மற்றும் அஜித். அதுவும் பவுலர்ஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அபி வாட்டா பவுலிங் ஃப்ரம் அபி. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் சேனல்லேருந்து மாங்குடி அபிக்கு.